ஒயிட் ரைஸோட சேர்த்து சாப்பிடுற மாரி ஒரு காரசாரமான இறால் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு, பட்டை, சோம்பு, கிராம்பு போட்டு வாசனை வந்த உடனே பொடியா நறுக்குன பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா போட்டுட்டு பச்சை மிளகா லைட்டா வெடிச்ச உடனே தேவையான அளவு உப்பு போடுங்க. அப்பதான் பெரிய வெங்காயம் சீக்கிரமா வணங்கும். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. பச்சை வாசனை போன உடனே ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளிய பொடியா நறுக்கி அதையும் கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. தக்காளி, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமா மறக்காம தண்ணி தெளிச்சு விட்டுக்கங்க. இல்லைன்னா மசாலா அடிபிடிக்க ஆரம்பிச்சுரும். மசாலால இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற இறால இது கூட சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு அந்த எண்ணெயிலேயே வேக விடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இறால் சீக்கிரமாவே வெந்துரும். அதுக்கு தகுந்த மாரி தண்ணி ஊத்திக்கங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஊத்துன தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுருச்சு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துட்டு கடைசியா கருவேப்பிலை தழைய 1க்கு 2ஆ பிச்சு போட்டு ஒரு கிளறு கிளறி இறக்குனீங்கன்னா, காரசாரமான இறால் தொக்கு ரெடி. இந்த காரசாரமான இறால் தொக்க சூடான சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது, ம்ஹ்ம். நீங்க செஞ்சு சாப்பிட்டு தான் பாருங்களேன்.